அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது துணைத் தலைவராக ஆர்பி உதயகுமார் அவர்களை வைத்ததற்கு என்ன காரணம் என்ற கேள்வியை கேபி முனுசாமி அவர்கள் கூறியுள்ளார். அதிமுகவின் மூத்த முன்னாள் அமைச்சர் என்ற முறையிலும் மூத்த நிர்வாகி என்ற முறையிலும் கேபி முனுசாமி அவர்களுக்குத்தான் துணை பதவி வழங்க வேண்டும் என்பது அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய நிலையில் எதற்காக கேபி முனுசாமி அவர்களை துணைத் தலைவர் பதவியை கொடுக்காமல் ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு கொடுத்ததற்கு என்ன காரணம் என்ற கேள்வியை தற்பொழுது கேபி முனுசாமி அவர்களின் ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர். இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூறியிருப்பார். தென் மாவட்டங்களில் இருந்து நமக்கு ஆதரவுகள் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்தில் இருந்து ஒருவரை துணைத் தலைவர் பதவியில் வைத்தால் மட்டும்தான் சாத்தியமாகும். இல்லை என்றால் ஓட்டுக்கள் சிதறும், கட்சிகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகும் என்று ஏற்கனவே தலைமை தெரிவித்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் இதற்கு கேபி முனுசாமி அவர்கள் சம்மதம் தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் அதிமுக என்பது திமுகவை போன்ற சாதி அடிப்படையில் உருவான கட்சி கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதல் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் வரை தகுதி இருப்பவர்களுக்கு மட்டும்தான் பதவி வழங்கப்பட்டது என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார் கேபி முனுசாமி அவர்கள். இதனால் அதிமுகவில் தற்பொழுது சலசலப்பு ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக கேபி முனுசாமி அவர்கள், ஜெயக்குமார், செங்கோட்டையன் இவர்கள் 3 பேரும் தற்பொழுது துணை பதவி வழங்கப்படுவதற்கு எதிர்ப்புகளை ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பேச்சை கேட்டு தலையாட்டக்கூடியவர் ஆர்பி உதயகுமார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தனக்கு எதிரியாக வரக்கூடாது என்ற காரணத்தினால்தான் ஆர்பி உதயகுமார் அவர்களை துணைத் தலைவர் பதவியில் வைத்ததாகவும் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர்களிடம் இருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக நேற்றே சட்டசபையில் கூறிவிட்டார். நிச்சயமாக ஆர்பி உதயகுமார் அவர்களை தவிர துணைத் தலைவர் பதவியிற்கு யாரும் தகுதி கிடையாது என்று பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியதும் குறிப்பிடத்தக்கது.